கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் மற்றொரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திமுக கவுன்சிலர்களே திமுக நகரமன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரே ஒரு அதிமுக கவுன்சிலரையும் சம்மதிக்க வைத்து விட்டதாக கூறி அதிமுகவினரும் ஆத்திரம் அடைந்திருக்கிறார்கள். திமுக கவுன்சிலர்களே திமுக நகரமன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் பிரதீப் வழங்க நாம் கேட்கலாம். பிரதீப், விவரங்கள். வணக்கம் ஷாம். கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட நகரமன்ற தலைவராக கடந்த நான்கு ஆண்டுகளாக ஃபரிதா நவாப் என்பவர் நகர்மன்ற தலைவராக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் தலைவருக்கு எதிராக ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கி இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கூறி கடந்த மாதம் ஆணையாளரிடம் மனு அளித்து அதன் மீதான விவாத கூட்டம் இன்று வாக்கெடுப்பு கூட்டம் இன்று கிருஷ்ணகிரி நகராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி நகராட்சியில் உள்ள சுமார் 33 வார்டு கவுன்சிலர்களில் 25 திமுக வார்டு கவுன்சிலர்களும் 6 அதிமுக வார்டு கவுன்சிலர்களும் ஒரு காங்கிரஸ் மற்றும் ஒரு பிஜேபி ஆகிய 33 கவுன்சிலர்களில் 6 பேரை இன்ப சுற்றுலாவிற்காக திமுகவினர் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது அவர்கள் மனம் வாரி வாக்களிக்க கூடாது என்பதற்காகவே முன்கூட்டி 2 நாட்களுக்கு முன்பாகவே 25 திமுக கவுன்சிலர்கள் மற்றும் ஒரு அதிமுக கவுன்சிலரையும் மனமாற்றி அவர்களுடன் திமுகவினர் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை அவர்களை நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு கூட்டத்திற்கு அழைத்து வந்தபோது பேருந்தின் முன்பாக சென்ற அதிமுகவினர் திமுகவினர் கண்டித்து அதிமுக கவுன்சிலரை மனமாற்றி அழைத்து சென்றதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்து தாக்க முயன்றனர். இதைத்து உடனடியாக இந்த போலீசார்கள் அவர்களை அப்புறப்படுத்தி கவுன்சிலர்களை நகரமன்ற அலுவலகத்துக்கு அழைத்து சென்றனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அதிமுக கவுன்சிலர்களை திமுக கவுன்சிலர்கள் மனமாற்றி அழைத்து சென்றதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கிருந்து கிருஷ்ணகிரி காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி மற்றும் அங்கிருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தற்போது நம்ம கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவருக்கு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு தீர்மானம் தற்போது நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரதீப் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.